அந்த தீர்க்க தரிசனம் படிதான் வந்தாருங்கிறத காட்டணும். அப்ப அதனால அந்த ராஜ பரம்பரையை இந்த தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு ரெகபயாம், அப்படி அந்த ராஜ பரம்பரையை யார் கொண்டு வரும்? அந்த ராஜ வம்சத்தை அப்படியே கொண்டு வரார். அப்படியே கொண்டு வரும்போது அதுல தான் யோசேப்புடைய தகப்பன் யாரு? யாக்கோபு. மத்தேயுபடி லூக்கா யாரை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னா, தாவீதோட ஸ்டாப் பண்ணவர் தாவீதுக்கு மகனாக சாலமோனை கொண்டு வரல, நாத்தான்ங்கிறவரை கொண்டு வர்றார். நாத்தான். அப்ப இதுலதான் வித்தியாசம் ஆரம்பிக்கும். யாரு? அவரு சொல்றது சாலமோன ராஜவம்சத்தை, இவர் சொல்றது நாத்தான்ங்கிறவரை. நாத்தான் வந்து ராஜா கிடையாது. ராஜா வந்து அந்த 4 பிள்ளைகள்ல ஒருத்தனா தான் இருந்தார் அப்படின்னு சொன்னாமோ சந்தேகம் வரும். மற்ற இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சந்தேகம் வரும், சாலமோனும் நாத்தானும் தாவீதுக்கு பிறந்தவங்க தானா அப்படிங்கிறது. அது 1-4-3-5 எடுத்து வாசிங்க. எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தி ஆகிய பட்சுவாள் இடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும்